மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆரம்பப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்காக மாநகராட்சி பள்ளிகளுக்காக ஆட்சிக்கு வந்தவுடனே புதிதாக பழுது பார்ப்பதற்கும் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கும் முழுமையாக பழுதடைந்த கட்டடங்களை புதுப்பிப்பதற்கும் புதிதாக கட்டி கொடுப்பதற்கும் அதிகமான நிதிகளை ஒதுக்கி கொடுத்து கல்விக்காக ஒதுக்கி கொடுத்து அந்த பணிகள்லாம் இப்பொழுது பெரும்பாலும் நடைபெற்றிருக்கிறது. இந்த பள்ளியை பொறுத்தளவில் ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய கூரையில் முன்பு கட்டடம் கட்டியதில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. சீலிங்கில் அந்த சீலிங்கில் பழுது ஏற்பட்டதை இப்பொழுது போன ஆண்டு பழுது நீக்கியிருக்கிறார்கள். அது நீக்கினதில் அந்த பிளாஸ்டிங்கில் அது சரியாக அதை ஒட்டி அது ஏதோ ஒரு காரணத்தினால டெக்னிக்கலாக அது எப்படியோ பிடிக்கி கீழே விழுந்துருச்சு. ஒரு அந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கொஞ்சோண்டு, அதனால் அந்த 5-6 பையங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்க. 2 பையனுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 4-5 தையலாக இருக்குது. அந்த பையங்க 2 பேர் நல்லா இருக்காங்க. அந்த பாய்க்கு இருக்கக்கூடிய பையங்க ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் ஸ்டேபிளாக இருக்காங்க. குழந்தைங்க சோகமாக இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம யார் அதில் அந்த அங்கே ஏற்பட்டிருக்க பழுதை நீக்கினார்களோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும். எப்படிங்க அவர் சொல்லக்கூடாது. என்னென்னா தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கள், ஆரம்ப பாடசாலைகள் நடுநிலைப் பள்ளியெல்லாம் இப்போ புதிதாக கட்டியிருக்கான். போய் ஒரு பள்ளியை பாருங்கள், எந்த அளவுக்கு தரமாக கட்டியிருக்கணும். அவ்வளோ தரமாக கட்டியிருக்காங்க. 28 லட்சம் 30 லட்சம். பழைய ஆட்சி காலம் மாதிரி இல்லை. அது அதாவது இருக்கக்கூடிய பணிகள்லாம் தரம் இல்லாமல் செய்வது முந்தைய அதிமுக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள் பள்ளி கட்டடங்களை உறுதிமிக்க கட்டடங்களாக, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வெராண்டாவிலே பள்ளிக்கூடம் நடத்தலாம். தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். நிருபர்கள்லாம் போய் பள்ளிக்கூடத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு தரமாக கட்டியிருக்கோம்னு பாருங்கள். எங்கே அந்த கட்டிடங்களில் தரத்தை பற்றி புகார் வந்தாலும் அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருகிறது. அதில் எந்த தயவுதாட்சியும் நாங்கள் பார்ப்பதில்லை. ஆக மொத்தம் மிக தரமாக, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு உயரிய மதிப்பீடுகள் கொடுத்து பள்ளி கட்டடங்கள்லாம் வராண்டாக்கள்லாம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் இருக்கக்கூடிய வளாகங்கள் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். கல்லூரியில் இருக்க வளாகமே 8 அடி இருக்கும். இப்போ ஆரம்ப பாடசாலைக்கு நடுநிலைப் பள்ளிக்கே 8 அடி கொடுத்துருக்கோம். வெளியே உட்காரலாம், தூங்கலாம், படுக்கலாம், சாப்பிடலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம். நல்லா உறுதியாக கட்டப்படுகிறது, தரமாக கட்டப்படுகிறது. அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பேராசிரியர் அன்பழகன் பேரில் அதிகமான நிதிகளை ஒதுக்கி நடுநிலை, உயர்நிலைப் பள்ளி, ஆரம்ப பாடசாலை, இன்னும் சொல்லப்போனால் அரசு உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளி, அத்தனை பள்ளிக்கும் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் செஞ்ச தவறு, ஒரு சின்ன தவறு, இன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை. சார், அதிகாரிகள் இதை ஆய்வு செஞ்சிருந்தால் இந்த மாதிரி தவறு ஏற்பட்டிருக்காது. அப்போ அதிகாரிகள் ஆய்வு செய்யாமல் விட்டது தவறு. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தெளிவாக கேட்டு அதற்குரிய நடவடிக்கை.